ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, பாப்பாத்தி அம்மன், அங்காள பரமேஸ்வரி துணையுடன் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று டிசம்பர் 6, 2024 பஞ்சாங்கத்தின்படி 12/8 இரவு வரை பஞ்சமி, பின்னர் சஷ்டி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் 5:18 இரவு வரை, பிறகு அவிட்டம், யோகம் துருவம் 10:42 காலை வரை, அதன் பின் யாகாதம், கரணம் பாலவம் 12:08 இரவு வரை, பிறகு கௌலவம் 11:39 இரவு வரை, பிறகு செய்துளை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், மேல் நோக்கு நாள், வளர்பிறை. நேரம் 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை, கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 வரை, மாலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, ராகு காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை, குளிகை 7:30 மணிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் 3:30 மணிலிருந்து 4:30 மணி வரை. இன்னைக்கு சஷ்டி விரதம் ஆன்மீக தகவல்ல சஷ்டி விரதத்தை பத்தி பார்க்கலாம். திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாதர் திருவாஞ்சியம் ஸ்ரீ முருகப்பெருமான் விழா தொடக்கமாகிறது. திருவிடை மருதூர் ஸ்ரீ பிரகத்து குசாம்பிகை புறப்பாடு இருக்கு. இன்னைக்கு சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் மிதுன ராசியில உள்ள திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம். கிரக நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல குரு, கடகத்துல செவ்வாய், கன்னில கேது, விருட்சகத்துல சூரியன் புதன், மகரத்துல சுக்கிரன், கும்பத்துல சனி, மீனத்துல ராகு. இன்றைக்கு அவரவர் ராசி பலன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சஷ்டி விரதத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு மாதத்திலயும் வர சஷ்டி திதி அப்ப பண்ணக்கூடிய விரதங்கள். இதுல கந்த சஷ்டி கவசம் ஐப்பசி மாசம் தீபாவளி அப்ப வரும். தீபாவளிக்கு அடுத்த நாளோ தீபாவளி முதல் நாளோ வரும். அந்த ஐப்பசி மாதத்துல வர கந்த சஷ்டிய லட்சக்கணக்கானவர்கள் அந்த விரதத்தை அறுத்து அதன் பிறகு மாத சஷ்டியை கடைபிடிப்பார்கள். அப்ப ஒவ்வொரு சஷ்டி மாதத்திலையும் எதற்காக இந்த விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, கந்த சஷ்டி விரதம் பொதுவாகவே குழந்தை இல்லாதவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், தொழில் வளர்ச்சி அடையாமல் இருக்குபவர்கள், அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி வேணும் அப்படின்னாலும் இந்த விரதத்திற்கெல்லாம், நோய் குணமாக வேணும் அப்படின்னாலும், திருமண தடை உள்ளவங்களும், கல்வியில மேன்மை பெறக்கூடியவர்களும், எங்கு சென்றாலும் யாரோ ஒருவரால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றதுனால மாதத்துல வருகின்ற சஷ்டி விரதம் அப்படிங்கிறது, இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த அந்த பிரச்சனையை தீர சஷ்டி விரதம் இருக்கலாம். அது குழந்தைக்கு மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏதாவது முடக்கங்கள் இருக்கு, யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த சஷ்டி ரொம்ப விசேஷம். இது ஒவ்வொரு மாதம் சஷ்டி அப்படின்னு சொல்லும் போது, காலையில எழுந்த உடனே திருவுருவ படத்தை செவந்தி பூ வச்சு இல்ல வெள்ளை நிற பூ வச்சு வாசனையான மலர்களை வைத்து நெய்வேத்தியமா காய்ச்சிய பால், சர்க்கரை இல்ல தேன் கலந்து வைக்கலாம். அதோட வாழைப்பழம் இல்ல என்ன பழம்லாம் கிடைக்குதோ அந்த பழம், வெத்தலை பாக்கு, அந்த மனம் முருகி பிரார்த்தனை பண்ணணும். முருகப்பெருமான்ட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணி விரதத்தை இருக்கிறவங்களுக்கு அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு செல்ல வேண்டும். அப்படி பண்ணும் போது நல்ல பலன்கள் கண்டிப்பா இருக்கும். ஒரு வேளை சாப்பிடாமலோ அல்லது 2 வேளை சாப்பிடாமலோ பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கொண்டோ விரதம் இருக்கலாம். உடல்நிலை பொறுத்து எந்த முறையை வேண்டுனாலும் விரதம் இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, பிடிவாதமா மெடிக்கல் விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கவங்க எல்லாம் அந்த விரதத்தை அனுசரிக்கிறது வேண்டாம், தேவையில்லை. முருகப்பெருமான மனசார நினைச்சு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில்களுக்கு சென்று வருவது ரொம்ப விசேஷ பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். மாலை வீட்டுல சட்கோண கோலம் அமைச்சா அதுல 6 அகல் விளக்கு தீபம் ஏற்றி 6 நெய் தீபமா ஏத்துறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றணும், அப்பதான் அதுக்கு விசேஷம். கந்த சஷ்டி விரதம் இருந்து சஷ்டி விரதம் மாதம் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் முருகப்பெருமான் கண்டிப்பா கொடுப்பார். முருகப்பெருமானுக்கு மீறின ஒரு விஷயமே இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது சஷ்டி தேவதை, அந்த தேவதை இவங்க வரம் பெற்றிருக்கிறாங்க. அதனால சஷ்டி தீதியில தன்னுடைய குழந்தை பிறப்புக்கான ஒரு நாளாகவும், இல்ல குழந்தை பிறகு எனக்கு தொழில் வளர்ச்சி வேணும், இல்ல ஏதாவது ஒரு மனசுல சங்கடம் கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா மனமுருகி யார் போய் வேண்டினாலும் மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் அப்படின்னா அது முருகப்பெருமான் மட்டும்தான். வேற எந்த தெய்வமும் பண்ணாதான்னா அது அடுத்த பஞ்சாயத்து. இது கண்டிப்பா
முருகப்பெருமான வேண்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இவர் எவ்வளவு சோதிப்பாரு, அதே அளவுக்கு இந்த சோதனை எப்படி சாதனையா மாத்தக்கூடிய வல்லமை படைத்தவர் அப்படின்னு தெரியும். அதே விஷயம் இப்ப நீங்க அதை முயற்சி பண்ணி பாக்குறவங்க, ரொம்ப நாளா இந்த ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி சக்தி விரதங்களை இருந்து பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் ஏற்படும், ஒரு புது தெளிவு ஏற்படும், ஒரு புது குழந்தை உங்க வீட்டுல ஒரு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது தவழும். யாரெல்லாம் புத்திரபாக்கியம் தடைபட்டு போகுதோ அவங்க எல்லாம் இந்த விரதத்தை தாராளமா இருக்கலாம். ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். மிகப்பெரிய அளவுல வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுத்து காத்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வந்தோமானால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறு. ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான வேண்டும் போது வெற்றிகள் அப்படிங்கிறது தன்னை போல இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். அதெல்லாமே இந்த சஷ்டி விரதம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுடைய சக்தியானது ரொம்ப பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும். யார் ஒருத்தர் நம்பிக்கையுடன் முருகப்பெருமானை வேண்டி வருவார்கள் அவர்களுக்கு சத்தியமான ஒரு சாதனை அப்படிங்கிறது சோதனையை கடந்து கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. அவரோட ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்க, செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள், அதனால கொஞ்சம் கட்டுப்பாடுடன் இருப்பது ரொம்ப நல்லது. இன்னைக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள்ல விரயம் பண்ணக்கூடியதாக இருக்கும், வீண் விரயம். அதை சுப விரயமா மாத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம். அதே மாதிரி உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரகசியம் காத்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இன்னைக்கு லாட்ரி டிக்கெட் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்பெகுலேஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறதுல நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியதா இருக்கும். சில இடத்துல உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அமைப்பு இல்லைன்னா பண்ணக்கூடாது. அப்படி அமைப்பு இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு லோன் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். கடன் கேட்டிருக்கிற இடத்தெல்லாம் கடன் கொடுப்பாங்க. கடன் கொடுத்தவங்க எல்லாம் இப்ப உங்களுடைய விஷயங்கள்லாம் வசூலிப்பீங்க. இன்னைக்கு கேட்ட பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும். இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மாலை பொழுதுகள்ல இல்ல அப்படின்னா காலையில இருந்து சஷ்டி விரதம் அனுஷ்டிருக்கு பட்டவர்கள் கண்டிப்பா அனுஷ்டிச்சுன்னா ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். மேஷ ராசி செவ்வாவுடைய ராசி அப்படிங்கிறதுனால சஷ்டி விரதம் விசேஷம். இந்த விரதத்தை கடைபிடித்தால் மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். பொருளாதார சிக்கல், அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டுக்கூடிய நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வழிபாடுகள்ல இருக்கும். 6 நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க, இன்னைக்கு பாராட்டு குவியக்கூடிய நல்ல நாள். பாராட்டுகள் உங்களுக்கு அதிகமாக பெறக்கூடிய நாள். மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி இன்னைக்கு செல்வீர்கள். இன்னைக்கு பாராட்டு புகழ் அப்படிங்கிறது எல்லாம் மேலதிகாரியுடைய கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து விடுவிப்பீர்கள். இன்னைக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். உங்க கொலீக்ஸ் எல்லாமே உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமான நுட்பத்திறன் உள்ள ஆட்கள் அப்படிங்கிறதுனால உங்களோட ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப வேலை செய்யும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகளை முருகப்பெருமான சஷ்டி விரதத்துல வழிபடுறது மிகப்பெரிய மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுத்துரும். 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட முருகப்பெருமான திருவருள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்றது பிரம்மாண்ட வெற்றின்றது கிடைக்கும். இந்த ராசிக்காரங்களை கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்கள், வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். செலவு மீறி வரவு அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமா இருக்கும். பண வரவு, தான வரவு, அப்படி தன வரவு அப்படிங்கிறதுலாம் அதிகமா இருக்கும். தானிய வரவு இருக்கும். இன்னைக்கு வரலட்சுமி அப்படிங்கிறது உங்களுடைய விஷயங்கள்ல இருக்கும். உங்களுக்கு நிறைய கொடுத்த இடத்துல பணங்கள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல உள்ள சிக்கல்கள் தீரும். நிறைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீர்கள். உத்தியோகத்துல நல்ல ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுப்பார்கள். அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு சாத்தியமாகும். மிதுன ராசிக்காரங்க, திருவாதிரை புனர்பூசா நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமனால புது முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம். இரவு நேர பயணங்கள், தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறது தவிர்க்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்லது. அன்றாட பணிகளை முருகப்பெருமானை, விநாயகரையும் முருகப்பெருமானையும் நினைச்சு வணங்கி நீங்கள் வேண்டி வந்து உங்கள் தொடக்கத்தை ஆரம்பித்தால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். மிதுன ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி.
கடகராசிக்காரங்க கவலைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப யோசிச்சு செயல்படணும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பெறுவதற்கு முருகப்பெருமான வழிபடுறது இன்னைக்கு ரொம்ப நல்லதா கொடுக்கும். கவலைகள் இன்றி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு இப்ப கொஞ்ச நாளாவே இல்ல. கடகராசிக்காரங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்களை யோசிக்கிட்டீங்க. உங்க ஃபியூச்சரை பத்தி யோசிச்சீங்க. ஆனா கவலை கொள்ள தேவையில்ல. ஒரு சில பிரச்சனைகள் இன்னைக்கு முடிவுக்கு வரும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு ரெக்டிஃபை ஆகும். அதெல்லாம் நீங்க இன்னைக்கு பார்ப்பீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பா இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு பண்றீங்க, சஷ்டி கோயிலுக்கு சென்று வருவது, பாலாபிஷேகம் பண்றது, முருகனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம் கொடுக்கும். ராசி நேரத்துல சந்திர வழிபாடு பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றி. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்க மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டு, அவங்களுடைய ஒத்துழைப்பு, ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். பெரியவர்களுடைய ஒரு மாசி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமான பொருட்செலவு அப்படிங்கிறது இன்றைக்கி ஏற்படும். உங்களுடைய உற்றார் உறவினருடைய ஒரு வருகை அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உருவாக்கும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடுகள் அப்படிங்கிற போது சஷ்டி விரதத்தை முருகப்பெருமானை நினைத்து வழிபடுறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும். கண்டிப்பாக சஷ்டி விரதத்தை இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது மல்லிகைப்பூ வைத்து நெய் தீபம் ஏற்றி 6 நெய் தீபம் இல்லை ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வழிபடுறதுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கன்னி ராசிக்காரங்க தாமதங்கள் இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியக்கூறாகும். ஆனால் தடை தாமதங்களுக்கு பிறகே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நிறைய பிரச்சனைகள், நோய்வாய்ப்படக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி கிடைக்கும் விஷயமாக இருக்கும். தாமதங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். அதை தடை தாண்டி ஒரு வெற்றி பெறுவதற்கு முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுறது இன்றைக்கி ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில், தொழிலில், அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு, மாத சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் நிறைய பணிகளை எடுத்து செய்வதாகக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி சாத்தியமாகும். உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்ட வெற்றி அப்படின்னு கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மேல் நாடுகள், வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும். ரொம்ப நல்ல நாளாக பார்க்கப்படுது. கன்னிராசிக்காரங்க மாலை பொழுதுகளில் சஷ்டி விரதத்தை அனுஷ்டிட்டு இருக்கிறவங்க முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று அபிஷேக பொருளை கொடுக்கறது, ஒரு 5, 3, 7 அப்படிங்கிற அபிஷேக பொருளை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்கிற அந்த அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க நோய் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி டிசீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதிகமான மன உளைச்சலை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையும் உடலுக்கு ஆகாத ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிற விஷயங்களை கொடுக்கும். நண்பர்களால் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அவர்கள் மூலமாக ஒரு சில படிப்பினைகள் அப்படிங்கிறது ஏற்படும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் சில விஷயத்தில் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும். துலாம் ராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளில் முருகப்பெருமானை வழிபடுறது, பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. செல்வாக்கு அப்படிங்கிறது கூடக்கூடிய நாள். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க ஆதரவு பெறக்கூடிய நாள் இன்றைக்கி. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆதரவு, உங்களுடைய துணைவியாரோடைய ஆதரவு, அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுடைய ஆதரவு, உங்கள் நண்பர்களுடைய ஆதரவு, மற்றவர்களுடைய ஆதரவு, மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நீங்கள் எது உங்களுடைய சக்திக்கு உகந்த எந்த விஷயத்தை நீங்கள் முயற்சிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக இன்றைக்கி வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான நாளும் சொல்லலாம். யோசித்து செயல்படுங்க. ஒரு சில விஷயங்களை மட்டும் யோசித்து செயல்படுங்க. அது மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி வலியுறுத்தப்படுகிறது. தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு மாற்று
ஒரு மாற்று விஷயங்கள் நிறைய கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது கூடும். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். மாணவர்களுக்கு நல்ல படிப்பு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உச்சராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுல நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானை நீங்கள் ஒரு மாலை சாற்றி, பூமாலை சாற்றி நீங்கள் வழிபடுறது நல்லது. அது திருச்செந்தூர் முருகனை மனதார நினச்சி நீங்கள் சாற்றி வருவது நல்லது. பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு சென்று வருவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க, வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது உங்களை சேரும். மிகப்பெரிய வெற்றியின் உச்சாணிக்கு செல்லக்கூடிய நல்ல நாள். அதிகமான ஒரு பொருள் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். நல்ல பலன்கள் ஏற்படும். தனுசு ராசிக்காரங்களுக்கு முழு முயற்சி வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும். இன்றைக்கி தனுசு ராசி மாலை பொழுதுகளில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் சந்தனம், திருமஞ்சனம் அப்படிங்கிறது அபிஷேக பொருளை கொடுத்துட்டு வர்றதுனால மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க, இன்னைக்கு பக்தி அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுடைய பக்தி சிரத்தை அப்படிங்கிறதுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வர்றதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு குடும்பத்தோடு செல்வது இன்றைக்கி ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நீங்கள் குறைந்தது உங்கள் மனதில் அதிக அளவில் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு இறை வழிபாடு அப்படிங்கிறது துணை புரியும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும். மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட இந்த முருகப்பெருமானை நீங்கள் மாலை நேரங்களில் வழிபடுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். ஒரு 5 அபிஷேக பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தா நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும். இந்த 7.5 சனியினால் வருகின்ற தாக்கங்கள், அதனால் இருக்கிற எதிர்வினைகள் எல்லாமே மாறும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். மகர ராசிக்காரங்களுக்கு முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்கள், நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். அதிகமான பொருள் செலவு, மன உளைச்சல் அப்படின்னா ஏற்பட்டு கொடுத்த கும்பராசிக்கு இப்போது நல்ல பலன்கள் ஏற்படவே முருகப்பெருமானே உங்களுக்கு கூட வருவார். கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி இருக்கும். தடை தாமதங்கள்லாம் விலகும். முக்கிய முடிவுகளை இன்றைக்கி கண்டிப்பாக எடுப்பீங்க. அதே மாதிரி தொழிலில், உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. தாயார் வழி சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்து வழியில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. மாலை பொழுதுகளில் முருகனை வழிபடுறது, விநாயகரையும் முருகனையும் வழிபடுறது ரொம்ப நல்லது. முருகனை நீங்கள் வேல் வழிபாடு பண்ணி வழிபடுறது ரொம்ப நல்ல ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். வேல் வழிபாடு பண்ணுறதுக்கு நிறைய பதிவுகள் இருக்குது. அந்த வேல் வழிபாடுகளை பற்றி பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். மிகப்பெரிய சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கடவுளுடைய அருளால் கும்பராசிக்காரங்களுக்கு நன்மை அதிக அளவில் ஏற்பட வாழ்த்துகின்றேன். நன்றி. மீனராசிக்காரங்க இன்றைக்கி ரொம்ப அமைதி, எச்சரிக்கை, பொறுமை, நிதானம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கடல் கடந்த ஒரு விஷயத்தில், வாணிபத்தில் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாளாக இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், முக்கியத்துவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடந்தேறும். மீனராசிக்காரங்களுக்கு பொருள் செல்வம், அருள் செல்வம் அப்படிங்கிறது கிடைக்க முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ராஜயோகாதிபதியும் அவர் தான் அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய் அப்படிங்கிறதுனாலையும் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியான முருகப்பெருமானை விளக்கேற்றி 6 நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும். இந்த மீனராசிக்காரங்க பொதுவாக குலதெய்வ வழிபாடு மட்டும் விட்டுறாதீங்க. அதுவும் ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். இந்த 7.5 நாட்டு சனி வருகின்ற இந்த 7.5 நாட்டு ஜென்ம சனியை எதிர்கொள்ள தயாராகும் போது இந்த மாதிரி விரதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப வெற்றிகளை அதிகப்படுத்திவிடும். ரொம்ப யோசித்து சூட்சம பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும். இந்த ராசிக்காரங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும், சகல சௌபாக்கியங்களும், மன நிம்மதியும், ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன்.